வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். நான் என்னுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த பாதகாதிபதி எப்பொழுது எப்படி கெடுப்பார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அதில் நான் என்ன நினச்சேனோ அதை ஒரு கமெண்ட் ஒருத்தர் கொடுத்துருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் அந்த வீடியோவெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணி நான் அடுத்த நிமிஷமே ஐய எப்படி கெடுப்பாருன்றதை நான் சொல்லவே இல்லையே, அதுக்குள்ளேயே நேரம் போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்ச போது கரெக்டாக ஒருத்தர் கேட்டார், சார் எப்பொழுதுன்னு சொல்லிட்டீங்க, எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார். அதுக்கு உண்டான பார்ட் 2 வீடியோ தான், பாதகாதிபதி எப்படி கெடுப்பார் அப்படின்றதுக்கு உண்டான இது பார்ட் 2. சரி, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பாதகாதிபதிக்கு சாரம் கொடுத்த அமைப்புகள் 8ஆம் அதிபதியுடைய சாரம், 6ஆம் அதிபதி சாரம், 12ஆம் அதிபதி, இந்த அமைப்புகள்ன்றதை நான் சொல்லிட்டேன். எப்படி கெடுப்பார் பாதகாதிபதி? பாதகஸ்தானத்தோட தொடர்பு கொண்டு இப்படி தான் இருக்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். ஒரு சில ஜாதகங்களை என்னால் வெளியில் போட முடியாது. ஏன்னா அதாவது நல்லா இருக்கிற ஜாதகங்களை தாராளமாக சார் நீங்கள் போடுங்க சார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நன்றாக இல்லை அப்படின்னா, ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, ஒரு மனசு கலங்கம் ஆகிப்போச்சு அப்படின்னா போடுன்ற வார்த்தையை அந்த ஜாதகர்கள் சொல்ல மாட்டாங்க. இதுதான் உண்மை. இதை தெரியாமல் கமெண்ட் போடும் பல பேர் இருக்காங்க. மொத்த ஜாதகமும் நீங்கள் போடலை, நான் அந்த போட வேண்டாம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு அவ்வளவுதான். சார் வேண்டாம் சார் போடாதீங்க. ஏன்னா நம்ம பலன் சொல்லிடுறோம், சார் இது சரியில்லையே, இந்த மாதிரியான ஒரு கெடுதல் நடந்திருக்கணுமே. ஆமாம் சார் இப்போ தான் ஆச்சு அப்படின்னும் பொழுது ஸோ அப்போது பாதகாதிபதி எப்படி கெடுப்பார்? ஸோ பாதகாதிபதின்றவருக்கு 6 8ஆம் அதிபதியோடைய தொடர்பு கிடைக்கவே கூடாது. பேயாட்டம் ஆடுவார். ஸோ அப்போ பாதகாதிபதிக்கு 6 8. ஸோ ஒரு சின்ன இதை மட்டும் போடுறேன். இப்போவும் நான் சொல்கிறேன், முழு ஜாதகம் நான் போட மாட்டேன். ஏன்னா நான் அவங்கக்கிட்ட நான் இந்த ஜாதகத்தை யூஸ் பண்ணிக்கலாமான்னு நான் கேட்கல. அதனால் நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை முழு ஜாதகத்தை போட மாட்டேன். லக்னம் கூட போட மாட்டேன். லக்னம் சரி, லக்னம் போட்டால் தான் பாதகாதிபதி யாருன்னு தெரியும். இது ஒரு ஜாதகம். மற்ற கிரகங்கள் நமக்கு தேவையில்லை, டேட் ஆஃப் பர்த்து தேவையில்லை. இது ஒரு ஜாதகம். சூரியன் சனி சூரியனிடம் அஸ்தமனமாகி இருக்கும். இந்த ஜாதகருக்கு அமாவாசையை நெருங்கும் சந்திரன், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமாவாசையை நெருங்கும் சந்திரன் ஸ்தான பலத்தில் இருக்கார். அந்த சந்திரனோட தான் சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கார். ஏன்னா இங்கே அதிக சுபத்துவம்னு எடுத்துகிற போகிறீங்க, அது பௌர்ணமிக்கு போனால் தான் வரும். ஓகே, அமாவாசையை நெருங்கும் சந்திரன்லாம் வராது. ஸோ அப்போ இந்த இடத்தில் சுக்கிர தசை எட்டு 2024 ஆரம்பிச்சது இந்த ஜாதகருக்கு. 8/2024 ஆரம்பித்து ஜனவரி மாதமே இந்த ஜாதகர் தந்தையை இழந்தார். ஜனவரி மாதமே இழந்தார். ஏன் பாதகாதிபதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி 8 டிகிரியில் இருப்பார். 8 6 டிகிரியில் இருப்பார். 6 டிகிரியில் இருப்பார். சுக்கிரன் 22 டிகிரியில் இருப்பார். இந்த இடத்துல இவர் 6ஆம் அதிபதி மற்றும் இவர் 8ஆம் அதிபதி. இங்கே பேலன்ஸ் 8 டிகிரி, இங்கே சேர்ந்தால் மொத்தம் 14 டிகிரி. சுக்கிரனும் சனியும் இணைவு 14 டிகிரி. இது பத்தாக்குறைக்கு சூரியனிடம் அஸ்தமனம் வேற ஆகியிருக்கு. பேயாட்டம் ஆடுவார். ஸோ இந்த அமைப்பு வந்த உடனே சுக்கிரதசை சுய புக்தி சுய அந்தர அமைப்புகள் முடிந்த உடனே சூரிய சூட்சமத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். ஏன் இங்கே எடுக்கணும்? என்கிட்ட கூட கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்டார், சார் கேது தசை முழுசாக நடந்தது சார், நல்லா தான் இருந்தாருனாரு. கேது தசை முழுசாக நடந்தது அப்படின்னாரு. நானே சொன்னேன், கேது தசை நடந்தது சார். அப்போ சூரியனின் கடுமையான பாபத்துவத்தில் கேது இருக்கும்போது அப்போவே அப்பாவை கெடுத்துக்கணுமே, ஏன் கெடுக்கல, இப்போ கெடுத்துது.
விஷயங்கள் இருக்குல்ல, ஏன் இப்போ கெடுத்தது அப்படின்ற அடிப்படை. ஸோ இதை வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி கெடுப்பார்ன்றதுக்கு தான் இது. சரி, ஏன் சுக்கிரன் தந்தையை கெடுக்கணும்? எப்படி கெடுத்தார் அப்படின்றது 6 8ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும்போது கெடுப்பார். உடனே ஜாதகரை தான் கெடுப்பார் அப்படின்னா, ஆமாம் சார், சரி, அதுக்கு மேலே நான் இது பல நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே சொல்ல விருப்பப்படலை. 9ஆம் வீட்டுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி. 3ஆம் வீடு நான் எப்போவுமே உடல் ஸ்தானம்னு நான் சொல்லுவேன். புரியுமா? 3ஆம் வீடு உடல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவேன். 9ஆம் வீட்டுக்கு 3ஆம் மற்றும் 8ஆம் அதிபதி. 9ஆம் வீட்டுக்கு அவயோகர் சார். அவர் 9ஆம் வீட்டுக்கு இவர் அவயோகர். அவயோகராக இருந்து 5ஆம் அதிபதியுடனும் லக்னாதிபதியுடனும் 9ஆம் வீட்டுக்கு தொடர்பில் இருக்காரே, எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இங்கே தான் அவர் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியுடைய தொடர்பில் இருக்காருன்னு எடுப்பேன். இதுக்கப்புறம் மற்ற தொடர்புகள்லாம் இருந்தது, அதெல்லாம் விளக்கினா முழு ஜாதகம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்பொழுது அப்படின்றதுக்கு உண்டான அமைப்புகள். ஓகே, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பாதகாதிபதியின் தொடர்பை பெற்ற வேண்டாம். பாதகாதிபதியின் தொடர்பை பெற்ற ஒருத்தருக்கு தலையில் கல்லால் ஒருத்தர் அடித்து, கல்லாலையா இல்லை, கல்லால் கிடையாது, வேற ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து இடிச்சு, சார் தலையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு வேற சொன்னேன். ஸோ எப்படி என்ன ஏது அது அந்த ஜாதகத்துடைய அமைப்பை பொறுத்து இருக்குது. யாரோடைய தொடர்பு பெற்றிருக்கார், யாரோட தொடர்பில் இருக்கார், எந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கார், எத்தனை விஷயங்கள் இருக்குது. நம்ம சொல்கிறதுல நம்ம பேசிக்காகவே நம்ம பாதகாதிபதி அப்படின்னா பாதகஸ்தானத்தோடு தான் இருந்தால் தான் தொடர்பில் இருந்தால் தான் பிரச்சனை பண்ணுவார். இல்லை, பேர் மினிமம் அவரால் என்ன முடியுமோ அவ்வளோ மேக்சிமமும் பிரச்சனையும் கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்போ பாதகாதிபதி என்ன பண்ணுறார், நான் ஏற்கனவே பார்ட் 1ல் சொல்லிட்டேன். இது பார்ட் 2ல் எப்படின்றது தான். 6 8 12ஆம் அதிபதியுடன் தொடர்பு, அது சார அமைப்பில் இருக்கலாம், நேரடியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுங்க. சார அமைப்பிலையும் பாதகாதிபதிக்கு சாரம் கொடுத்தவன் 6 அல்லது 8ஆம் அதிபதியாக இருந்து அவர்களே பார்க்கும் பொழுது இன்னும் மோசம், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பாதகாதிபதி தசை நடக்க ஆரம்பிக்கணும் அல்லது புக்தி ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும் பொழுது அந்த பாதகாதிபதி என்ன பண்ணார்ன்றது தெரியும். ஸோ பாதகாதிபதின்றவர் பேசிக்காக எடுத்த உடனே அவர் பாதகஸ்தானத்தில் தொடர்பு கொண்டு அதிக சுபத்துவமாக இருக்கும்போது தான் கெடுப்பார்னு நினச்சிங்கன்னா தவறு. மறுபடியும் சொல்கிறேன், தவறு. பாதகாதிபதி என்ன பிரச்சனை பண்ணினார்னு பார்க்கறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பேக் ரீவைண்ட் பண்ணி அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் இப்போ நான் கொஞ்ச நேரம் போட்டேனே, அந்த ஜாதகருக்கு ஏன் இப்போ கோச்சாரத்துலேயும் சூரியன் பாதிப்பு, அதுதான் பாயிண்ட்டு. கோச்சாரத்திலையும் சூரியன் பாதிப்பு, அந்த மாதிரி கோச்சாரத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு புரியும். ஆஹா, இப்படியும் இருக்கா. மற்றும் லக்னம் ராசி எல்லாத்துக்கும் சேர்த்து பார்க்கணும், சேர்த்து பார்க்காமலாம் இருக்க முடியாது. சரியா? ஸோ பாதகாதிபதி எப்படி கெடுப்பார் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. எந்த அமைப்புகள் இது கடுமையாக கெடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி உடனே இந்த தசை ஜாதகரை கெடுக்குமா? இல்லை. அதான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். இந்த இப்போ நான் போட்ட ஒரு ஜாதகர் போட்டேன். அந்த ஜாதகருடைய அவருடைய திசையை கெடுக்குமா? இல்லை. யாரை கெடுக்கும், எப்படி கெடுக்கும், அவர் எந்த வீட்டுக்கு யாராக இருக்காங்கன்றது தான் இங்கே பாயிண்ட்டே. எந்த 9ஆம் வீட்டுக்கு 3 8ஆம் அதிபதியாக இருந்தனால்தான் தந்தையை கெடுத்தது, இல்லைன்னா கெடுத்திருக்காது. 9ஆம் வீட்டுக்கு 3 8ஆம் உடல் ஸ்தானாதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்தனால்தான் தந்தையை கெட்டது. 4ஆம் வீட்டுக்கு 10ல் உட்காந்துட்டுருக்கு, சூப்பராக இருக்கும், அம்மாவுக்கு நல்லா இருக்கும், அப்பாவுக்கு கெடுத்தது.
ஜாதகருக்கு நல்லா இருக்கும். ஸோ எவ்வளோ விஷயங்களை பின்னி பிணைஞ்சு பார்க்கணுன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? இது ஒரு பேசிக் புரிதல். நான் தான் உங்களுக்கு ஒரு 5-6 ஜாதகத்தை போட்டு போர்டில் விளக்கணுன்ற அவசியமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பெருவாரியாக மற்ற யாரும் இந்த மாதிரி விளக்குறாங்களான்றது தெரியாது. அண்ட் 2வது, இன்னும் ஒரு சில பேர் ஜோதிடர்களை பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு விளக்குவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கவுண்டர் கொஸ்டின்ஸ் வருதா பாருங்கள், வரது கிடையாது. இப்போது ரொம்ப சிம்பிள். நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. அந்த ஜோதிடர்கள்கிட்டையும் நமக்கு நம்மளுடைய எண்ணத்துக்குள்ள ஒரு உதாரணத்துக்கு இதை வேறு மாதிரி பேசுவோமே. சின்னராஜ் ஐயா இந்த மாதிரி போட்டு விளக்குறாரு, காமிக்கிறார். ஜிகே ஐயா சொல்கிறார், அவர் வாயிலேயே சொல்லி அழகாக விளக்குவார். அவங்க 2 பேர் கமெண்ட்ஸில் யாரும் போயிட்டு இங்கே இப்படி இருந்ததுனால இப்படி இருந்தது, இங்கே இருந்ததுனால அப்படி இருந்தது, இதெல்லாம் யாரும் சொல்கிறதே இல்லையே. ஏன்னு என்றைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? யோசிக்க பாருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கக்கிட்ட தான் குத்தம் கண்டுபிடிக்க தோணும். இதுதான் உண்மை. ஓகே, இதில் என்ன பண்ணுறது? அவங்களால் என் சேனலை புறக்கணிக்க முடியவில்லை. ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அவங்க. சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.